அதிகாரம் 5. ஏசாயா தீர்க்கதரிசி தேவனுடைய நாமத்தினால் ஜனங்களுடைய பாவங்களையும் அவருடைய மீறுதல்களையும் அவர்களுடைய பாவங்களின் நிமித்தமாய் அவர்கள் தங்கள் மீது வரவழைத்துக் கொண்ட தேவனுடைய நியாய தீர்ப்புகளையும் பற்றி தெளிவாகச் சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்தார் மீது தமது அன்பையும் பாதுகாப்பையும் பராமரிப்பையும் வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேல் வம்சத்தார் கர்த்தருடைய திராட்சை தோட்டமாய் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களோ நல்ல பழங்களை கொடுக்காமல் கசப்பான பழங்களை கொடுக்கிறார்கள். இதனால் அவர்களுக்கு அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில் காணப்படும் பாவங்களை ஏசாயா வரிசையாக சொல்லுகிறார். அவர்களுடைய பாவங்கள் எல்லாவற்றிற்கும் அவர்களுக்கு தண்டனை கிடைக்கும். அவர்களிடத்தில் பேராசை இருக்கிறது. பேராசைக்கு தண்டனையாக பஞ்சம் கொடுக்கப்படும். அவர்கள் குடித்து வெறித்திருக்கிறார்கள், கலகம் பண்ணுகிறார்கள், நீதியை புரட்டுகிறார்கள். அவர்கள் அந்நிய தேசத்தாரின் சிறையிருப்புக்கு அனுப்பப்படுவார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தீமையை நன்மை என்றும் இருளை வெளிச்சம் என்றும் மாறுபாடாக பேசி தாங்கள் பேசியதை சாதிக்கிறார்கள். அவர்களிடத்தில் சுய பெருமை காணப்படுகிறது. அவர்கள் நீதியை புரட்டுகிறார்கள். இது நிமித்தம் கர்த்தருடைய கோபம் அவர்களுக்கு விரோதமாக மூளும். தூரத்தில் உள்ள ஜாதியார் அவர்கள் மீது படையெடுத்து வருவார்கள். சனகரிப்பின் சேனை யூத தேசத்தின் மீது வந்த சம்பவத்தை ஏசாயா தீர்க்க தரிசனமாக முன்னறிவிக்கிறார்.